நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. हुकुम टाइगर का हुक्म. ரஜினிகாந்த் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள்னு வச்சுங்களேன். இந்த அருணாச்சலத்தில் கும்பிட்ட மாதிரி ஒரு சில்லு இருக்கும். நம்ம சைடு ஃப்ரேம்ல அப்படி. ஆமாம், அது அவர் எடுத்தார். அப்பத்தான் ஓ நம்மளுக்கு ரஜினி சார் ஃபேஸ் கொஞ்சம் இருக்குன்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். ஐயில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படிம்பாரு அப்படிம்பாரு அப்படிம்பாரு, கண்ணை அப்படி வச்சு அப்படி மேலே மொழியை தூக்குவார். நிறைய அந்த ஐ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அவர் என்னை பொண்ணு பார்க்க வரப்பே ரஜினி மாதிரி இருந்தனால எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு நடிகர் வந்த மாதிரி தான் என்னை பொண்ணு பார்க்குறப்ப எங்கள் ஊரே வந்து வேடிக்கை பார்த்துச்சு. இந்த ஆகாய கங்கைன்னு ஒரு பாட்டு. ஆமாம், அது எப்படி எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். 80s ரெடி ஆகிட்டோம் நம்ம. காதல் நெஞ்சில் ஆனால் அதுதான் செம்மையாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நிறையா கார்பெட் ஈவெண்ட்டு அது இதுன்னு பண்ணுறதுனால பேமெண்ட்டு ஜாஸ்தி தான். நான் வந்து 25, 50, 1 lakh வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்படி அப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. பொண்ணு பார்க்கும்போது என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு தாட்டு. நேச்சுரலாக நாங்கள் 2 பேரும் நடந்து போனாலே கிண்டல் பண்ணுற அளவுக்கு தானே இருக்கோம். அதான் ரஜினிகாந்த் போகிறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. நீங்க அப்போ ஓட்டும் போது இதே காஸ்டியூம் இதே மாதிரி ஷூ இப்படிதான் ஓட்டுனீங்கன்னா? இப்படிதான் போவேன் நான். ஆர்டிஓவே நிப்பாட்டியிருக்காரு. நீ என்னடா ஆட்டோக்காரனா என்னடா அப்படின்னா, சார் நம்ம ரஜினி ஃபேன் சார், இப்படிதான் சார் வண்டி ஓட்டுவோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்றைக்கி இந்த நேர்காணல் வந்து ஒரு வழக்கமான ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூவாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து செலிபிரிட்டி லுக்கலை ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க பல வருடங்களாக பல மேடைகள் வந்து தங்களோட திறமையை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா வரைக்குமே அவங்களுக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரஜினியோட கெட்டப்போ வந்து பல வருடங்களாக பல மேடைகளில் போட்டவர் தான் ரஜினி சோமு. ஸோ அவரை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கி திண்டுக்கல் வந்திருக்கோம். இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பல கெட்டப்ஸ் வந்து நமக்காக போட்டு காமிச்சிருக்காங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருடமாக அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம லுக்கலைக் ஆர்டிஸ்டாக இருக்கோம் அப்படின்னும் போது ஸோ எவ்வளோ நேர்த்தியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத, நம்ம காஸ்டியூம் எவ்வளோ நமக்கு நேர்த்தியாக இருக்குமோ அதே மாதிரி தலைவரோட ஃபிட்னஸ் கண்டிப்பாக. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பாடின்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்கேல் எப்படி நேராக நிற்கும் அது மாதிரி அவர் பாடி. ஸோ அவர் மாதிரி நம்ம பண்ணுறதுனால நிறைய மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. ஹேரு எல்லாமே வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஜிம்மில் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து இப்போ உங்களை அடுத்தடுத்து வேறு கெட்டப் போட வச்சு ஸோ பார்க்கும்போது ஆடியன்ஸுக்குமே வந்து ரொம்ப லைவாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி, போனால் நான் ஒரு கெட்டப்பாக போட்டு காமிச்சிடலாம். அண்ணே அப்படியே ஆரம்பிச்சிடலாம். மேக்கப் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஹேரு. பேட்ச் விக்கு எது வைக்காது. ஆமாம். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் விக்கு வைக்காம தான் இருந்தேன். இந்த சென்டரில் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கனுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால பேஜ் விக்கு வாங்கினேன். பட் அதெல்லாம் எல்லாமே நம்ம ஒரிஜினல் ஹேரோட நம்ம பண்ணிடுவோம் ஸ்டேஜில். இப்பயும் பண்ணுறீங்க ஒரிஜினல்? ஆமாம். ஒரிஜினல் ஹேரோட ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா, டக்குன்னு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா உடனே ஒரிஜினல் ஹேரில் அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் பண்ணி அப்படியே ஒரிஜினல் இறங்கிடுறது. விக்கு எப்படி கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிருதா? ஐயோ, அது பெரிய பிரச்சனைங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பேஜ் மட்டும்தான் செஞ்சேன். அந்த பேஜ் ஒன்று உள்ள இருக்கு. ரெண்டாவது செஞ்சது இந்த பேஜ். இது வந்து பேஜ் கிளிப்பு மாதிரி முன்னாடி மாட்டிக்கிறது. முன்னாடி மட்டும் வச்சு. ஆமாம். இதுதான் செட் ஆச்சு. அப்புறம் இம்போர்ட்டட் விக் வாங்கினேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்? அது
இதுனா ஒரு 6,000-7,000 முடிஞ்சிடும் நம்ம மேக்கிங், அவங்களே மேக் பண்ணி தர்றது. இம்போர்ட்டடுக்கு 25, 30, 40 அதுக்கு நிறையா இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தந்தாப்புல வாங்கிடுது. ஆனால் 25, 30 போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அருமையாக இருந்தது. செட் ஆகிக்கிச்சு. அது இப்போ ஒரு 80s விக்கு ஒன்று ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னும் பக்காவாக வேணும், நான் நினைக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 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 விஷயம் பண்ணுறோன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தால் தான் அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரியே எனக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நான் நினைக்கிற மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ ரஜினி சார் லுக்கு பண்ணுறோம் அப்படின்னும் போது காஸ்டியூம் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி அந்த இந்த விக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒவ்வொரு படத்துக்கு அவரும் லுக்கை மாத்திட்டே இருக்காரு. ஜெயிலர் ஒன்று வச்சிருந்தாரு, கூலியில் ஒன்று வச்சிருக்காரு. ஆமாம், ஜெயிலருக்கு ஒரு பேஜ், ஜெயிலருக்கு இது மாதிரி பேஜ் தான், ஒயிட் முடி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அருணாச்சலம் கெட்ட போட போகிறோம். ஓகே, நீங்கள் அப்படியே மேக்கப் போடுங்க. நானும் அப்படியே சில என்னோட கேள்விகளையும் நான் அப்படியே இடையில கேட்டு வாங்கிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிரேமர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரேமர் போட்டுக்குவோம். ஃபவுண்டேஷன் மாதிரி அது. ஆமாம், இந்த பிரேமர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மேக்கப் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணீங்கன்னா அந்த மூஞ்சி ஸ்கின்னு பூரா அப்படியே வலுவலுன்னு ஆயிடும். ஆமாம், அப்போது நம்ம அடுத்து என்ன மேக்கப் போடுறோம்னாலும் நல்லா அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டில்ஸாக இருக்கும். இப்போ ரஜினியோட ஸ்கின் டோனுக்கு நம்மளுக்கும் ஒத்து வராது, நம்ம கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். ஆமாம், நிறைய பேர் முந்தியெல்லாம் நான் மேக்கப் போட்டேன், அந்த மேக்கப் போடும்போது வெள்ளை ரஜினி அப்படிவாங்க. ஆனால் இந்த மேக்கப் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த இது தெரியல, அந்த கலர் டோனை மேட்ச் பண்ணி கலர் டோன் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் போடும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் மாறுறது தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியுதா, டார்க் ஆகுதா. ஆமாம், இப்போ சாருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கலர்ல அது வந்து இருக்கும்ல, அந்த மார்க் இப்போ தெரியாது உங்களுக்கு, பழைய படங்கள்ல பூரா இருக்கும். நாங்கள் அந்த மார்க் எனக்கு இருக்கு, ஆனால் ஒயிட்டா இருக்குனால எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த மார்க் மேக்கப்ல லைட்டாக வச்சு அந்த மார்க் வந்து நம்ம ஐப்ரோல இங்கே வச்சிருவோம். சரி, இப்போ அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போவோம், பழைய கதைக்கு இருந்து ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல உங்களை பார்த்து நீ ரஜினி மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொன்ன ஆள் யாரு? நீங்களா அதை எப்ப எந்த ஏஜ்ல வந்து நீங்களாவே அதை ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் ஆரம்பத்தில் சொல்ல கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் விளையாட்டாக ஆட ஆரம்பித்தோம். அதாவது நான் இருந்த தெருவில், கோயில் திருவிழா, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். அப்போ நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் போய் பார்ப்பேன். அப்படியே வந்து இங்கே திண்டுக்கல் ஐயங்குளம்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கே வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க கூட போய் இந்த மாதிரி நானும் ஆட வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நிறையா ஒரு கொஞ்சம் ஊருக்குலாம் அவங்க கூட நான் போயிருக்கேன். அப்போ அப்படியே ஆட ஆரம்பிச்சு. அப்போலாம் குரூப் டான்ஸ் மாதிரி போயிருந்தீங்களா? குரூப் டான்ஸ் மாதிரியும் போவேன், சோலோவும் ஆடுவேன். சோலோவா ரஜினி சார் பாட்டுக்கு? அப்பயே ரஜினி பாட்டு தான். அப்போ நீங்க அப்பயே கிடையாது. அப்போ அந்த ஸ்டைல் மட்டும் பண்ணிப்பீங்க? ஆமா. அப்போ நான் ஆளே ரொம்ப சின்ன பையன் தானே, ரொம்ப இதா இருப்பேன். முதல்ல வந்து இங்க தமிழன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அவர் என்னை ஒரு போட்டோ எடுத்தார். இப்போ நம்ம போடுற மேக்கப் அருணாச்சலம், இந்த அருணாச்சலத்துல கும்பிட்ட மாதிரி ஒரு சில்லு இருக்கும். ஆமா, சைடு ஃப்ரேம்ல அப்படியே. ஆமா, அது அவர் எடுத்தாரு. அப்பத்தான் நம்மளுக்கு ரஜினி சார் ஃபேஸ் கொஞ்சம் இருக்குன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, ஏதோ நம்ம பண்றோம் அப்படின்னு. ஆனா அந்த சில்லு பார்த்ததுக்கு அப்புறம் தான், அந்த சில்லு தான் என்னை வைரல் ஆக்கு, நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. பிரிட்டானியா 50-50 பிஸ்கட் ஆட் பண்ணேன் 2004 மும்பையில் வந்து பிரிட்டானியா 50-50 பிஸ்கட் ஆடு, சூப்பர் டிவி எல்லாமே அது மூலமாக தான் போனது. நம்ம அந்த ஆடு வந்து எனக்கு நல்ல ரீச். அப்போ சோசியல் மீடியா அவ்வளோவா கிடையாதுல்ல. ஆமாம், அதனால நான் தான் பண்ணினேன்னு வெளியே தெரியாமல் போயிடுச்சு, அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சு. அப்படியே விட்டாச்சு. மீசியை போட்டுருவோம். முக்கியமான விஷயம், மீசை வந்து படத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் மாறும். ஆனால் ரஜினிகாந்த் புருவம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த புருவம் எதாவது மாறிச்சுன்னா அந்த லுக்கே மாறிடும்.
புருவத்திலயுமே அது இருக்கு. ஆமா, டெஃபினட்டா இருக்கு. புருவத்துல வந்து மீசை சொல்லுவாங்க, ஆனா புருவத்திலயும் நீங்க. ஆமா 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 ஆமா. ஆக்சுவலா நான் இது சின்னதா குச்சி வச்சு வரைவேன். ஒன்று டார்க்கா இருந்து ஒன்று லைட்டா இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி நான் டார்க்கா இருந்துச்சுன்னா இப்படி குறைச்சிருவேன். மேக்கப்ல இன்னும் கொஞ்சம் இது வேலையெல்லாம் இருக்கு, பட்டையெல்லாம் போடணும். இப்போ இதுதான் நான் சொல்ற பேஜ். இப்போ இந்த பேஜை நம்ம மாட்டிடுவோம். இது வந்து நீங்க அருணாச்சலத்துக்காக வச்சு, அருணாச்சலத்துக்காக இல்லை, எது வேணாலும் வைக்கலாம். பட் இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பாஷா, அருணாச்சலம், படையப்பாக்கெல்லாம் இந்த பேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இது மாதிரி எடுத்துட்டு இந்த முடியெல்லாம் இப்படி எடுத்துருவோம். இப்போ இந்த பேஜை தூக்கி மாட்டிடுவோம். இப்போ இந்த என்னுடைய ஒரிஜினல் முடியுது, இது விக்கு, இதை கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு இது விக்கு மாதிரி தெரியாது, பேட்ச் வச்சது தெரியாது. ஆமாம், ஒரிஜினலோட இந்த பாருங்க. இதுதான் வந்து இந்த பாஷா, படையப்பா, அருணாச்சலம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த இது வந்து கரெக்டாக இல்லைன்னா அது அசிங்கமாயிடும். பார்க்கும்போது ரெண்டு ஈவனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த என்னுடைய ஒரிஜினல் ஹேரோட இது கொஞ்சம் டெப்த்தாக தெரியும். ஆமாம், இவ்வளோதாங்க நம்ம அருணாச்சலத்துக்கு செட் பண்ணக்கூடிய ஹேரு. இது ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எவ்வளோ நாளைக்கு தான் தாங்கும். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா பட்டை. இவர் தான் அருணாச்சலத்தினுடைய மையமான அடையாளம். ஆமாம், போட்டுடலாமா? போட்டுடலாம். யதார்த்தமாக கையில் இப்படி பூசின மாதிரி இருக்கும், அப்போதான் நல்லா இருக்கும். சும்மா அளவு எடுத்து போட்டு வரைஞ்ச மாதிரி போட்டோம்னா ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ அடுத்து காஸ்டியூம் தான். இந்த வேஷ்டி வந்து அருணாச்சலம் வேஷ்டி இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. ஆமாம், மேலே ஒரு பார்டர் இருக்கு, கீழே ஒரு. ஆமாம் ஆமாம், இது வந்து நான் வந்து தனியாக கரை வாங்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து எல்லோ கரை நம்ம ஸ்டிச் பண்ணது, ஒரிஜினல் கரை வேற இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேஷ்டி கட்டுறதுமே வந்து ஒரு ஆப்போசிட்டில் கட்டுவார். இந்த பாருங்க, இந்த கரை வந்து சைடில் வரும், லெஃப்ட் சைடில் வரும் கரை. இப்படி தான் கட்டுவார். இப்போ ரஜினி சாரோட லுக்கலைக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ரொம்ப மாசான பாட்டு எடுத்து தான் பெரும்பாலும் ஆடுவாங்க. ஆமா, தேவுடாவா இருக்கட்டும், படையப்பாவா இருக்கட்டும், ஆமா ஆமா, இந்த மாதிரி. ஆனா மனிதன் படத்துல இருக்கிற அந்த வானத்தை பார்த்தேன், அது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸான ஒரு பாட்டு. அதே மாதிரி இப்ப அத்திந்தோம் பாட்டு, இப்ப சந்திரமுகில தேவுடா ஆடுவாங்க, ஆனா நீங்க அத்திந்தோம் பாட்டுக்கு ஆடுவீங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரி படிக்காதவன் படத்துல வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு. இந்த மாதிரி அவரோட இன்னொரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ரஜினிகாந்த் சார் இருப்பார்ல, அவரை நீங்க ஸ்டேஜ்ல நீங்க பண்ற ஆர்டிஸ்டா வந்து யாருமே பண்ணி நான் பார்த்தது இல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஐடியா எப்படி நீங்க எடுத்துட்டீங்க? நம்ம அந்த மனிதன் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி, மனிதனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்மதுரையில அண்ணன் என்ன தம்பி என்னன்னு ஒரு சாங். ஆமா, அது சோகமான ஒரு சாங். பேத்தா சாங் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அண்ணன் என்ன தம்பி என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணினேன். அதை நான் ஒரு மாதிரி தாடியெல்லாம் ஒட்டி அந்த மண்டைக்கெல்லாம் டை அடிச்சு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு ஒரு அழுகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம், அது அந்த அழுகிற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு ஃபீல் பண்ணும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ ஆரம்பிச்சிருச்சு இது. அந்த உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணில் வந்து இப்போயே வந்துருச்சு. கண்ணில் எனக்கு அப்படியே அந்த ஃபீல் போனேன்னா அந்த கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதை தர்மதுரை பண்ணணும். அதை பார்த்து நிறையா ரஜினி லுக் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, எல்லாரும் பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்து ஒன்று புதுசாக இருக்கும் இல்லை, மனிதன் பாட்டு. இதில் என்னென்னா எல்லாரும் கண்ணாடி போட்டு பண்ணும்போது நம்ம கண்ணாடி இல்லாமல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்ன நிறைய பேர் நீங்கள் கண்ணாடி போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணாடி போடாமல் பண்ணும்போது கண்ணில் இருக்க சில ரியாக்ஷன்ஸை வந்து காட்ட முடியும்னு நான் நம்புகிறேன். ரஜினியோடைய ஐ லுக் நிறையா இருக்குது. அவருடைய ஐ லுக் ஐயில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படிம்பாரு கண்ணை அப்படி வச்சு அப்படி மேலே மொழியை தூக்குவார். நிறைய அந்த ஐ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும்.
அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் ரஜினி சாங்கை வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்கணும், எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணது தான் மனிதன் சாங்கு, அத்தின் தோமு, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. இதை விட பயங்கரமாக வந்து எனக்கு வந்து 80s மாடல் ரஜினி நம்மளால முடியுமா, எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லை. இந்த டிக்டாக் வந்ததுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லி அப்போ தான் இப்படி சீவுறேன். பல ஹேர் ஸ்டைல சீவி பெல்ஸ் ஒன்று தச்சு ஒரு ஒயிட் ஷர்ட்டு, சரி நார்மலான ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஆகாய கங்கை பாட்டை சோலோவா இங்கே பக்கத்தில் நம்ம திண்டுக்கல் ஆரம் காலனியில் ஒரு பார்க் இருக்கு, அங்கே அந்த விசிறி வாழை ஒன்று வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு சரி நான் அங்கே போய் ஷூட் பண்ணோம். அங்கே போய் என் தம்பி ஒருத்தன் பாபுன்னு இருக்கான், அவன் தான் ஷூட் பண்ணுவான். அவனை வச்சு அந்த பெல்ஸ் போட்டு அந்த ஆகாய கங்கை ஷூட் பண்ணி போட்டேன்ல, அது செம வைரல் டிக்டாக். அப்போ பயங்கரம். டெய்லி ஒரு 60 ஃபோனாக வரும் எனக்கு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரீச்சு வேர்ல்டு வைடு போயிடுச்சு அது. அந்த அப்போ எனக்கு டிக்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. சர்ன்னு ஏறிச்சு. அந்த ஒரு வீடியோ என்னை கொண்டு போய் பயங்கரமாக சேர்த்துச்சு. உலகம் பூரா இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கு என்னை ஒரு அடையாளப்படுத்தின பாட்டு அந்த பாட்டு. இத்தனைக்கும் ஒரு 60 செகண்ட் தான் இருக்கும், அவ்வளோதான் எடுத்தேன் நான். அது கொண்டு போய் சேர்த்தது. அந்த டிக்டாக்ல இருக்கும்போது ஒரு ரஜினி ரசிகர் தன் குடும்பத்தோட டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் போடுவாங்க. ஆமாம், ரீமிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க. ஃபேமிலியோட நின்று இந்த பக்கம் ஆகாய கங்கை பாட்டு நான் நடந்து வர்றேன், கையில் சூடத்தை வச்சு இப்படி கொளுத்தி சுற்றி காட்டுறேன். எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ, இது எல்லாமே ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச மரியாதை கிடையாது, எனக்கு கிடைச்ச கிடையாது. ரஜினிகாந்த்ன்ற ஒரு மனிதருக்கு அந்த பிம்பத்துக்கு கிடைச்சது தான், அவருடைய பிம்பத்துக்கு கிடைச்சது தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு. அது ரொம்ப ஒரு வைரல் ஆச்சு 80s போனது. ஸோ இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் இப்போ சின்ன வயசுலேயே ஸ்டேஜ் ஆட போயிட்டீங்க, அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே பண்ணீங்களா, வேலை பார்த்துக்கிட்டே பண்ணி? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதிகமாக எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல. இந்த மாதிரி கலையில் ஆர்வம் வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா மியூசிக் டீச்சர், இப்போ இல்லை தவறிட்டாங்க. அவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் டீச்சர். ஆக்சுவலாக வந்து நான் பாடகராக தான் மாறுறது. எனக்கு அவர் சங்கீதம் படிக்க சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி ஞான சூன்யம் சில மாதிரி. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால விட்டுட்டேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணேன், என்னடா நம்ம பெரிய பாடகராக இருக்க வேண்டிய ஆள் இப்படி போயிட்டு பரவாயில்ல ஏதோ ஒன்றில் இருக்குன்னா. நான் வீட்டில எல்லாம் வந்து அதான் அப்பா அந்த கலைத்துறைங்கிறதுனால வேற யாருக்கும் வந்து இதில் போக வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலை. வீட்டில் அம்மாவும் பெருசாக வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு அடங்காத பிள்ளைன்னு வச்சுங்களேன், அதனால் வந்துட்டு நம்ம போக்கில் விட்டுட்டாங்க. அதிகமாகவும் ஸ்கூலுக்கு போகல, 8ஆவதோட போகல, அதோட நிப்பாட்டிட்டேன். அப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. பொண்ணு பார்க்கும்போது என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு தாட்டு வருவாங்க. ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து வேற ஒரு வேலை வச்சுக்கிட்டு இதை பண்ணல? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரீஷியன் வேலை பார்ப்பேன். ஓகே. கிரைண்டர் அசம்பிள் பண்ணுவேன். இப்போ மேனுஃபேக்சரிங் கிரைண்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி நீங்களே? ஆமாம், அசம்பிள் பண்ணுவோம். ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி நானும் அசம்பிள் பண்ணுவேன். நியூவாக கிரைண்டர் புதுசாகவும் தயார் பண்ணுவோம். ஆனால் சர்வீஸ் எல்லாமே பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தது தான். அப்போ அது பாதி ப்ரோக்ராம் பாதி அப்படி போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆக 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 இதுவே முழுசாயிடுச்சு, எந்த வேலையும் பார்க்குறது. அப்புறம் 97ல் பாட்ஷா படம் ரிலீஸ் ஆனப்போ நானும் ஆட்டோ ஓட்டினேன். அது ஒரு 4 வருஷம் ஆட்டோ ஓட்டினேன். அந்த படத்தோட கிரேஸ்னால? ஆமாம், ஒரு 4 வருஷம் ஆட்டோ ஓட்டினேன். அதுக்கப்புறம் முழு நேரம் கலைத்துறையிலே இறங்கியாச்சு. லோக்கல் சேனல் சூப்பர் டிவின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து மீடியாவே தொழில் ஆயிடுச்சு நம்மளுக்கு. மீடியா, ஸ்டேஜ், ஈவெண்ட்டு, அப்புறம் இந்த டிக்டாக் வந்துச்சு, அப்புறம் யூடியூப்பு, இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு இப்படி போயிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துலேயும் அப்படியே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இடையில வந்து படங்கள்லாம் கமிட் ஆச்சு. ஒரு படமே வந்து நான் ஹீரோவை பண்ணுற மாதிரிலாம் ரெடி பண்ணாங்க. கொரோனா வந்து ரொம்ப அடி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் ஹீரோவை நடித்து படம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது.
இடையில அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறது மேட்டருக்கு போனீங்க அப்படியே அந்த பக்கம் இங்கிட்ட அது இல்லை, இந்த ஃபீல்டில் வந்து நிறைய பொண்ணுங்க என்னை லவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் தான் ஆர்கனைசரு, நான் தான் அலௌன்சரு, எல்லாமே நம்ம பார்க்கறதுனால வந்துக்கிட்டு இந்த ஃபீல்டில் நிறைய பெண்கள் வந்து நம்ம மேலே கொஞ்சம் லைக் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்படியே அதெல்லாம் ஒன்று ஒன்றா கடந்தாச்சு. கடந்து வீட்டில் வந்து பொண்ணு பார்த்து இதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் பொண்ணு பார்த்தாங்க. அப்போ 4-5 பொண்ணு பார்க்கும்போது நான் என்ன தொழில் பண்ணுறாங்க போது அந்த மாதிரி இருந்ததுனால சரி சின்ன புள்ளி கொண்டு போச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் இப்போ காலைல பார்த்தீங்க இல்லையா, அவங்க வந்து வத்தலை கொண்டு அவங்களுக்கு எப்படியோ நீ பிடிச்சி போச்சு. ஒருவேளை ரஜினி மாதிரி அவங்க கணக்கு தெரிஞ்சுட்டான் இல்லை என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ரஜினி பிடிக்குமான்னு தெரியல, அவங்க ரஜினி ஃபேனாக கூட இருந்திருக்கலாம், அப்படிதான் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி ஒன்றும் அவங்க பெருசாக தெரியல. பட்டு ஒரு இன்டர்வியூவில் இன்னொரு தடவை கேட்கும்போது அவங்க சொன்னது, எங்கள் வீட்டுக்காரர் ரஜினி மாதிரி இருக்கிறனால தான் எனக்கு பிடிச்சதுன்ட்டாங்க. அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் குழந்தைகள் பிறந்தது, எல்லாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த தொழில்னால நான் பாதிக்கப்பட்டது எதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கேன்னா இந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அதுதான் ரொம்ப பாதிப்பானது. ஏன்னா அப்போ ப்ரோக்ராமே இல்லைன்னும் போது எந்த ஒரு ரொம்ப டைட் ஷெட்யூல் ஆகிடுச்சு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க. அதனால ரொம்ப அப்போதான் சிரமப்பட்டேன். அதுவும் ஆண்டவன் முன்னத்தில் அந்த படம் பண்ண போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து வேலூரில் இருக்கார், ரவி அவர் பேர். அவர் வந்து எனக்கு 2 வருஷம் மாதம் 10,000 ரூபா பணம் போட்டு விட்டார். 2 வருஷம் கொரோனா பீரியடில் மாதம் 10,000 ரூபா 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குலாம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவர் எனக்கு பண்ணார். பட் அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கண்டிப்பாக படம் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக இப்போ அது எப்படி மாறிச்சுன்னா, அதுக்கப்புறம் கமல் கதிர் நானும் ஒரு வீடியோ பண்ணதை வந்து அவருக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அவரு ஃபர்ஸ்ட் டே என்னடா கமல் மாதிரி இருக்கானா, ராமானே அப்படின்னு. அப்புறம் அவருடைய அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக அவரையும் கமல் கதிரையும் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஸோ அவர் கல்யாணத்தில் நானும் அவரும் நிறைய லுக்கு அங்கே போய் அவங்களெல்லாம் கெஸ்ட் எல்லாம் சந்தித்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வெல்கம் பண்ணி நிறையா பண்ணோம். அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. அதனால் கமல் கதிரையும் என்னையை வச்சு படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவன் முன்னியத்தில் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ 80s 2 பேர் சேர்ந்து நடித்தாங்களோ அந்த மாதிரி இனிமேல் கமல் ரஜினி அவங்க நடிப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. ஆமாம், நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு கதை பண்ணலாம். ஆமாம், அது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? இல்லை இந்த வண்டி வந்து நம்ம நண்பர் வண்டி. அவர் ஒரு ரஜினி ரசிகர். வண்டியை பார்த்தாலே தெரியுது. நான் வந்து பாஷா படம் ரிலீஸ் ஆனப்போ தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு, நம்மளும் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷம் ஆட்டோவே ஓட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் அப்போ ஓட்டும் போது இதே காஸ்டியூம் இதே மாதிரி ஷூ இப்படி தான் ஓட்டுனீங்கன்னா? இப்படி தான் போவேன் நான். ஆர்டிஓவே நிப்பாட்டியிருக்காரு. நீ என்னடா ஆட்டோக்காரனா என்னடா அப்படின்னா, சார் நம்ம ரஜினி ஃபேன் சார், இப்படி தான் சார் வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு. வண்டிக்கு வர கஸ்டமர்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு, என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க? இல்லை ஆக்சுவலாக திண்டுக்கல்ல வந்து ரஜினி சோமோன்னு நம்ம ரிஜிஸ்டர் ஆகிட்டோம். அதனால இவன் இப்படி தான் இருப்பான்னு எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லத்துக்கும் பாட்சாவுக்கும் அந்த பேட்சை வச்சே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த பேட்சை எடுத்துட்டு ஃபுல் வீக் வைக்க இப்போ பேஜ் எடுக்க போகிறோம். பேச்சை கழட்டியாச்சுங்க. இப்போ 80s ரஜினி மாற போகிறோம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்களும் ரஜினியும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை தான் நாங்கள் இருக்கான்னு பார்க்க தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோ மட்டும் மிஸ்ஸிங். அது வைக்கலையா? இல்லை ஆக்சுவலாக என்ன எனக்கு இன்னும் வந்து சில விஷயங்கள் வந்து எப்பப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பாண்டியராஜன் வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த கான்செப்ட் சொல்லி நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். நம்மளுக்கே இவ்வளோ நாளுக்கும் போது ரஜினிகாந்த்ன்றவர் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள்னு வச்சுங்களேன். அவர் எப்போ சந்திக்கணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்போ நம்ம அவரை சந்திப்போம். ஏன் இப்போ நீங்கள் இப்போ அவர் தான் இப்போ வருஷம் அந்த மண்டபத்தில் பார்ப்பாரு, ஒவ்வொரு ஊர் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பேசுவார். நம்ம நிர்வாகிகளாம் கிடையாது இல்லை தலைவா. அதாவது ரெகுலராக ஆடியன்ஸையோ இல்லை ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குற ஆள் தானே.
எதனால நீங்க இது வரைக்கும் உங்களால பார்க்க முடியலன்னு கேட்குறேன். இல்லை, நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அது மாதிரி சந்தர்ப்பம் அமையலை. நீங்க இண்டிவிஜுவலா பார்த்து பேசுறதுக்கான ஆமாம், எனக்கு வந்து 10ஓட 11 கூட்டத்தோட கூட்டமாக இன்னும் நானும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு பேசணும், பார்க்கணும், பேசணும். கிட்டத்தட்ட 40 வருஷமாக என்னுடைய லைஃப்பை வந்து ரஜினிக்காக அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் உண்மை என்னன்னா, அதில் எனக்கு அதுல வருமானமும் வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கு. ஒரு கலைஞனா நான் மாறினதுக்கு முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் தான் காரணம். கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36 மாவட்டம் தமிழ்நாட்டில், எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கேன். 234 தொகுதிக்கும் போயிருக்கேன். அதர் கண்ட்ரிக்கு போயிருக்கேன். ஆல் இந்தியாவும் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சோமுவா என்னை யாரும் கூப்பிடல, ரஜினி சோமுவா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு மலேசியா போகிறோம். அப்புறம் கூலி படம் ரிலீஸ் அப்போ துபாய் போகிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸடில் இருக்கு. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் இது வரைக்கும் நம்மளுக்கு அமையலை. அமையும், அமைச்சிருவோம். நடிகர் கிங்காங் இருக்கார் இல்லையா? ஆமாம். அவரை வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்காக நான் ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தேன். ஆமாம். அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கிங்காங் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2009 வந்து ஜனாதிபதி கையால் தேசிய விருது வாங்கியிருக்காரு, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருது. யாரு? நடிகர் கிங்காங். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, அந்த பாராட்டு சான்றிதழை கொண்டு போய் ரஜினி சார் கையில் கொடுத்து அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. அவர் வந்து 2009 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்ன செஞ்சோம், அதை மட்டும் கட் பண்ணி ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டு விட்டோம். ஸோ இன்னைக்கு நைட்டு, ஒரு நாள் நைட் அப்லோட் பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே கிங்காங்க்கு ஃபோன் பண்ணிட்டார். ஸோ அப்படிங்கும்போது நம்மளையும் பார்த்துருப்பார்ல. கண்டிப்பாக. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் கிங்கா, எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார். உங்க வீடியோ பார்த்து ஒருத்தர் எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க வந்து அந்த அவார்டு வந்து நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு, அந்த அவார்டு வாங்கிட்டு என் கையில நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஊர்ல இருக்கேன். நான் அடுத்த மாசம் வந்து ஏதாவது ஒரு டைம்ல வந்துட்டு நான் மீட் பண்ணலாம், நான் சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க தேங்க்ஸ். நீங்களுமே வந்து இப்போ நீங்க உங்க யூடியூப் சேனல் எடுக்க இன்டர்வியூ எல்லாமே நீங்களும் அஜித் சாரோட கெட்டப்ல தான் எடுக்கிறீங்க. நம்ம அவருடைய கெட்டப்ல தான் எடுக்கிறோம். பட் அவரை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். ஆமா. அவர் பெங்களூரில் அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலு வாணி விலாஸ் ஹாஸ்பிட்டல்னு அங்கே போயிருந்தேன். அவர் 1950 இந்த 12 தேதி பிறந்தது, டைமு எல்லாம் வந்துன்னா. அப்புறம் அவங்க அண்ணனை மீட் பண்ணேன். அவர் சின்ன வயசில் படித்த ஸ்கூலு, இப்போ கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த ஸ்கூலை பற்றி. அந்த ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் அவர் படித்த ஹைஸ்கூலுக்கு போனேன். அவர் வேலை பார்த்த பஸ் டிப்போக்கு போனேன். அவர் மார்க்கெட்டில் மூட்டத்தை கொண்டு அந்த மார்க்கெட்டுக்கு போனேன். அவர் சரக்கு அடிக்கிற ஒயின் ஷாப் அங்கே ஒன்று இருக்கு, ரஜினி ஒயின் ஷாப், ரஜினி பார்னே வச்சிருக்கான். அதுக்கு போயிருந்தேன். அவருடைய நண்பர் ராஜ் பகதூரை சந்தித்தேன். அவரோட உங்கள் அண்ணன் சத்யநாராயணா சந்தித்தேன். இது இல்லாமல் ரஜினி சார் வந்து மார்வேடத்தில் அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாராம். அந்த ஹோட்டலுக்கு போனேன். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அங்கே இருக்கவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன். பெங்களூரில் அவருடைய நண்பர்களை நிறையா மீட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து தலைவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு எபிசோடு அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. எல்லாரும் சேனல் பண்ணுறாங்க, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணினது வந்து மதுரையில் இப்போ அவர் இல்லை, உயிரோடு இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 1976 கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சொல்லி ஏபி முத்துமணின்னு ஒருத்தர், அவர் தான் தமிழ்நாட்டில் ஏன் உலகத்திலே அவர் தான் ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு ரசிகர் மன்றம் வச்சார். அதுவும் வில்லனுக்கு, ஒரு கதாநாயகனுக்கு. அப்போ யார், சிவாஜி எல்லாம் பீக்கில் இருக்காங்க. ஆமாம், இவர் வந்து கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சொல்லி வச்சு சிறப்பாக பண்ணார். அவர் தான் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் மூத்த ரசிகர். அதுக்கப்புறம் திருச்சியில் கலீல்னு ஒருத்தர். ஸோ இவங்க 2 பேர் தான் மூத்த ரசிகர்கள். அதுக்கப்புறம் நிறைய பண்ணாங்க. அவர் எல்லாமே பேட்டி எடுத்திருக்கீங்க? ஆமாம், அவரெல்லாம் எல்லாமே என் சேனலில் இருக்குது. இந்த ஆகாய கங்கைன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், அந்த கிடப்பு தான் இப்போ நம்ம போட போகிறோம். அது எப்படி எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். ஆனால் அதுதான் செம்மையாக செட் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி. இப்போ அதுதான் நம்ம போட போகிறோம். அது கொஞ்சம் மீசையெல்லாம் பெருசாக இருக்கும். சரி, இப்போ வந்து 80s ரெடி ஆகிட்டோம். நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடணும். ஆமாம், ட்ரெஸ்ஸை மாற்றினா 80s ரஜினி வந்துடுவார் நினைக்கிறேன் நான். பார்ப்போம்.
ஆனால் இப்போ உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஃபுல் டைமாகவே இந்த ஒர்க்கு தான் ப்ளஸ் வந்து சேனல் ஒர்க்கு உங்களோட யூடியூப் சேனல் ஒர்க்குன்னு தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுலேருந்து வர ரெவன்யூ அப்படின்றது இப்போ உங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அவங்களையும் படிப்பு செலவு இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த வருமானம் இல்லை இருக்கா? அப்போ ஒன்றும் எனக்கு பெருசாக இந்த காசு இதில் வருமானம் வர்றது இதனால வந்து அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதில் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலு. அப்புறம் நம்மளுடைய திறமையை வளர்த்து கொள்ளும் பொழுது நான் பெஸ்ட்டாக கொடுக்க ரஜினி பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்க என்னுடைய பேமெண்ட் ஏறிக்கிட்டே போச்சு. நானே ஏற்றினேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு சாதாரணமாக போனால் 10,000 ரூபாய் கம்மி பண்ணுறதில்ல. இப்போ வந்து நிறையா கார்பெட் ஈவெண்ட்டு அது இதுன்னு பண்ணுறதுனால பேமெண்ட்டு ஜாஸ்தி தான். நான் வந்து 25, 50, 1 lakh வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம அப்டேட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ அதான் நீங்கள் இப்போ இம்போர்ட்டடான விக் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே காஸ்டியூம் முதற்கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கனால ஸோ அதுக்கான பேமெண்ட்டு தான் நான் கேட்க முடியும். ஏன்னா இவ்வளோ பேமெண்ட்டுனா இந்த ரஜினிக்கு இவ்வளவு, உங்களுக்கு ஓகேன்னா நான் வந்து பண்ணித்தரேன். ஸோ மேக்சிமம் வந்து நம்ம வாண்டட் இப்போ வாண்டட் ரஜினி சோமு தான் வேணும்னு கேட்கும்போது நான் கேட்குற பேமெண்ட் தர்றாங்க. ஸோ அதனால என்னுடைய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கோ எதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த முன்னேற்றத்தில் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ரொம்ப சிறுசாக இல்லைனாலும் மீடியமாக நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்க பேரு? என் பேர் செல்வி சோமசுந்தரம். உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போதே சோமண்ணா வந்து டான்ஸரா தான் இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இல்ல அவர் டான்ஸர்னு தெரியாது. அவர் என்னை பொண்ணு பார்க்க வரப்பே ரஜினி மாதிரி இருந்தனால எங்க ஊர்ல எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு நடிகர் வந்த மாதிரி தான் என்னை பொண்ணு பாக்குறப்ப எங்க ஊரே வந்து வேடிக்கை பார்த்துச்சு. இவரு இதா இருக்காரு. ஏன்னா நான் வந்து கிராமம் தான், வத்தலகுண்டு பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல தான் நான் இருந்தேன். அதனால அப்பயே இவரு ரஜினி மாதிரி இருக்கனால இவரை வந்து நாங்க ஃபுல்லா விசாரிக்கலாம் இல்ல, பார்த்தனே பிடிச்சிக்கிச்சு. எங்க அண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கிச்சு. சரின்னு சொல்லி அப்புறம் தான் பேசி அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பாத்தீங்க அண்ணா வந்து ஸ்டேஜ்ல ஆடுனது? இவர் வந்து நான் கல்யாணம் ஆகி ஒரு 30 நாள் இருக்கும். அப்போ வந்து இங்க லோக்கல்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட்டு போயிருந்தார். அன்னைக்கு தான் அவர் முதல் ஸ்டேஜ் ஏறுறப்ப நான் பார்த்தேன். பார்த்தப்ப என் பின்னாடி உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்துன்னா ரொம்ப பெருமையா பேசுறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். அவர் ஜோடி ஆடினா பிடிக்குமா இல்ல சோலோ ஆடினா பிடிக்குமா? அவர் எது பண்ணாலுமே பிடிக்கும். குறை சொல்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நான் நேச்சுரலா நாங்க 2 பேரும் நடந்து போனாலே கிண்டல் பண்ற அளவுக்கு தானே இருக்கோம். லதா ரஜினிகாந்த் போறாங்கன்னு தானே சொல்றாங்க. அந்த மாதிரிதான் கிண்டல் பண்ணுவாங்க. அதுல அவருக்கு கமெண்ட் இந்த பாட்டு போட்டு இதுல போடுவாரு பேஸ்புக்ல எல்லாம். அப்ப கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, வீட்டுல உங்களை கேட்க மாட்டாங்களா அப்படின்னா கமெண்ட் வரும். அத நான் சொல்லுவேன், அது அவரோட தொழில். அதை போய் நம்ம வந்து குறை சொல்றதுக்கோ திட்டுறதுக்கோ கிடையாது. பொதுவா வந்து நம்ம வீட்டுக்காரர் வந்து நான் தமிழ்நாடே பேசுற அளவுக்கு இருக்க ஒரு பெருமை தானே. மத்தவங்கன்னா 4 தெருவுக்குள்ள தெரியாம போயிடும். ஒரு ஃபேமிலினா 4 தெருவுக்குள்ள தெரியாம. இவரு என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அதே நமக்கு ஒரு பெருமை தான். அதனால அந்த பெருமையிலேயே இப்ப என் பிள்ளைகளும் காலேஜ்ல படிக்குதுங்க இல்ல, அதுகளுமே வந்து எங்க அப்பா வந்து ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லி பேசுறப்ப அந்த பிள்ளைகள்லாம் அந்த அவரோட வீடியோ எல்லாம் காமிச்சா அதுல சொல்றப்ப என் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம அப்பாவை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளே வந்து பார்க்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல அந்த உங்க பசங்க என்ன சொல்லுவாங்க? எங்க சின்ன வயசுலனா ரஜினி படம் பார்க்கும்போது எங்க பையன் பிறந்த புதுசுல வந்து ரஜினி பாட்டு ஓடிச்சுன்னா போய் தட்டி அப்பான்னு தான் சொல்லுவான். அந்த பாட்டு டிவில ஓடிக்கிட்டு இருக்கப்ப இவன் தவந்துகிட்டு போய் வேலை ஏறி நாங்களாம் உட்காந்து வேலைக்கு போய் அப்பாமா அப்பா அப்பா அப்படின்னு தட்டும். அப்புறம் அது நாளாக வந்து இப்ப ரஜினி படம்னாலே ஒரு 5 வயசு வரைக்கும் எங்க அப்பா படம் தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ரஜினி யாரு அப்பா யாருன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டான். என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா இல்லைங்க நீங்க வந்து ரெகுலரா போற வேலைக்கு போங்க? நான் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதே இல்ல. இந்த வேலைக்கு போங்கன்னு என் வாயில வந்ததும் இல்ல, அவர் அந்த மாதிரி நடந்துகிட்டதும் கிடையாது. நாங்க இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்குவோம், இல்லைனாலும் மேனேஜ் பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து நடுத்தர ஃபேமிலில இருந்தே வந்தனால எங்களுக்கு பெருசாவும் ஆசை இல்ல, கீழேயும் ஆசை இல்ல, நடுத்தரமாவே ஓட்டிட்டனால அவர் எனக்கு 23 வருஷம் அதுக்கு முன்னால இருந்தே அவர் எந்த வேலையும் பார்த்து இந்த ரஜினி அந்த ரஜினி தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு. இன்னும் என் பேரன் பேத்தி காலத்திலயும் அவர் தான் எங்களுக்கு வந்து ஒரு முழு உதாரணம். அவர்னால வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ரஜினி அதை செய்யல இதை செய்யலன்னு. எங்களுக்கு வந்து அவரோட உருவமே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால வந்து எங்களுக்கு
அதே எங்களுக்கு போதுமானதுதான். ஒவ்வொருத்தங்களும் எங்களுக்கு ரஜினி அதை பண்ணாரு இதை பண்ணாருலாம் சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் சொல்லலை, எங்களுக்கு அவரே வந்திருக்காரு. அதனால நாங்க அதை வச்சு நாங்க நல்லபடியா ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைனலா ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ்ன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுமா? மைனஸ்ன்னு சொல்றது நான் என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு மைனஸ் இன்ன வரைக்கும் எதுவுமே நடந்தது இல்லை. ப்ரோக்ராம் போறாரு, ஆனா என்ன ஒரு வருத்தம்னா இன்ன வரைக்கும் நாங்கள் போய் எல்லாருமே கேட்குறாங்க, ரஜினியை போய் நீங்கள் இன்னும் ஏன் பார்க்காம இருக்கீங்க, என்ன போய் பார்க்காம இருக்கீங்கன்னு. ஆனால் நாங்கள் வந்து தலைவர் கண்டிப்பாக எங்களை கூப்பிடுவாரு, அவரும் அந்த நம்பிக்கையில தான் இன்னும் இருக்கார். ஆனால் இவரோட வீடியோவை எல்லாருமே பார்க்குறாங்க, அவருமே பார்க்குறாருன்னு தான் எங்களுக்கு வருது. ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் தான் தவிர மற்ற எங்கள் வாழ்க்கையில் வந்து மைனஸும் கிடையாது ப்ளஸ்ஸும் கிடையாது. எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு ஒரே கஷ்டம் எதிர்பார்த்து எங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கிறது தலைவரை போய் இன்னும் நாங்க பார்க்கல. சொல்லப்போனா அது எங்களுக்கு தெய்வம், அவ்வளவுதான். அந்த ஒரு இதுக்காகத்தான் நாங்களும் இன்னும் என் பிள்ளைகளும் சரி, அதுகளும் இப்ப 21 வயசாச்சு தம்பிக்கு, அவனும் அதுதான் சொல்றான். இன்ன வரைக்கும் நம்மளை கூப்பிடலாம், கண்டிப்பா கூப்பிடுவாரு, இவர் அந்த ஒரு நம்பிக்கையில இருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு தலைவர் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களை வந்து ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது நாங்க அதனாலதான் இப்ப நீங்க நான் வந்து இப்படி பேட்டி கொடுத்து பேசுனதே இல்லை. சரி, நீங்க தலைவரை கண்டிப்பா பார்ப்போம், இந்த 2025 முடியறதுக்குள்ள நாங்க பார்ப்போம். அந்த ஒரு இதுலதான் இப்ப நீங்க கூப்பிட்டோன்னு நான் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதே நம்பிக்கையோட இருங்க, இந்த வருஷம் முடியக்குள்ளேயும் பாத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. நன்றிப்பா. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களோட பேரு? சரஸ்வதி. சோ உங்க பையன் சோமு வந்து இப்ப வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகமே தெரிஞ்ச அவனை முந்தையே சொல்லுவாங்க, ஸ்டோருக்குள்ளதான் குடியிருந்தான், நடக்கிறதே ரஜினி மாதிரி இருக்காரு அப்படி இருக்காருன்னு கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. சோமு நடக்கிறது எப்படி இருக்குக்கா அப்படி இருக்குவாங்க. நான் என் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷம் தான் படுவேன். நல்லா வரணும் என்னோட ஆசை. கண்டிப்பா வந்துருவாரு, ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா வந்துருவாரு, நம்பிக்கையோட இருங்க. இந்த வருஷம் வந்து நல்ல வருஷமா அமையும், சரிங்களா? வருத்தப்படாதீங்க. நன்றிம்மா, நன்றி. சோமு அண்ணா வந்து உனக்கு என்ன வேணும்? மாமா. உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன், என்னைக்காவது டிவில வரதான் நம்ம மாமாவா இல்ல இங்க இருக்கிறது தான் ரஜினியான்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? எப்போ எந்த படம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிருக்கு? எனக்கு அண்ணாத்த படம் பார்க்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஆச்சா? அப்படி சொன்னியா மாமா கிட்ட? மாமா கிட்ட சொன்னேன், அத்தை கிட்ட சொன்னேன், அத்தை வந்து அது மாமா இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா? டைகர் கா ஹுக்கும். இப்ப ஜெயிலர் காஸ்டியூம் மாத்திட்டு இருக்கீங்க, வந்து பேட்ச் வைக்கணும், தாடி வைக்கணும். ஜெயிலர் ரெடியானா முதல்ல வந்து கிருதா வந்து வெள்ளையாகணும். இப்ப ஜெயிலர்னே வந்து இப்ப ஜெயிலர் படம் வந்த சமயத்துல ஜெயிலரோட ரீக்ரியேஷன் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா, அதுல எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படியே பக்காவா இருந்தாங்க. நீங்க அதே மாதிரி சிவராஜ், மோகன்லால், அந்த இவரு விநாயகன் எல்லாருமே. அது வீடியோ பயங்கர ரீச், யூடியூப்ல 1 மில்லியன் மேல போயிருக்கு. ஆமா போயிருச்சு. அது கேரளால ஒரு பையன் எப்படி உங்களை கண்டுபிடிச்சு வந்தாரு கரெக்டா? இல்ல, அந்த பையன் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், யூடியூப் ஃபாலோவர்ஸ். அப்போ அவருக்கு மெயின்ல ஸ்ட்ரைக்கா இருக்கும் போல இருக்கு. அதனால வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு எடுத்தாரு. நல்லா தான் இருந்துச்சு, அது ரொம்ப அருமையா போச்சு. நானும் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் என்னுடைய. இப்போ கிருதாவுக்கு வந்து ஓரளவுக்கு வெளியே அடிச்சிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முதல்ல நம்ம அருணாச்சலம் பேட்ச் வச்சிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு ஜெயிலர் பேட்ச். ஃபுல் விக் வைக்கனாலும் வைக்கலாம் ஜெயிலருக்கு, இந்த மாதிரி பேச்சு வைக்கனாலும் வைக்கலாம். நம்ம வந்து இப்போ பேச்சு வைக்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே. இப்போ வந்து உங்களை சில படங்களுக்கு நடிக்க கூப்பிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்களா? ஆமா. இப்போ அதே மாதிரி இப்போ ரஜினி சாரோட படங்களுக்கு டூப் போடுறதுக்காகவோ இல்லை அதுக்கு கூப்பிட்டுருக்காங்களா உங்களை? 2-3 தடவை வந்து போய் மிஸ் ஆயிடுச்சுல. போய் மிஸ் ஆகலை, அது கடைசியில் அவரே பண்ணிட்டாரு. என்ன படத்துக்கு கூப்பிட்டாங்க? ஜெயிலருக்கு. இதே ஜெயிலருக்கு முதல்ல இது பண்ணோம். அப்போ நெல்சன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி, சென்னைக்கு போய் அவங்க அங்கே வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட் வந்து மொபைல்லே வச்சு இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க, கையை காட்டுங்க அதை காட்டுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கூப்பிட்றோம் சார் அப்படின்னாங்க. ஜெயிலர் படத்துல அவ்வளவா டூப் கிடையாது. ஆமா, அவர் பெருசா அவரை வந்து இது பண்ணவே மாட்டாங்க. அவர் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒரே ஒரு ஷாட்ல டூப் இருக்கும். அந்த கிரீடத்தை கடத்தும் போது வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு, அப்ப ஷூட் பண்ணும்போது ஜீப்பு கவுந்துரும்.
ஜீப்புக்குள்ளே இருந்து ரஜினிகாந்த் வெளியே வந்து மேலே இருந்து குதிக்கிற மாதிரி ஒயிடு நல்ல லாங் ஷாட்டில் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது ஷேடோ மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் டூப். அது யாராவது ஃபைட்டர் வச்சு எடுத்துருவாங்க. ஆமாம். அதே மாதிரி லால் சலாம். லால் இப்போ பண்ணதா? ஆமாம் ஆமாம். அதுக்கும் வந்து டூப்புக்கு கேட்டிருந்தாங்க. தலைவர் ஷூட்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன ஏதுன்னு வைக்கும்போது அவர் பொண்ணு படம் இல்லையா? ஆமாம். அவரே திருப்பி வந்து எல்லாத்தையும் ரீஷாட் அவரே ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டாராம். அப்போ அதுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜெயிலர் 2க்கு கேட்டிருக்காங்களா? பேசியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த கம் போட்டு தான் இந்த தாடி ஓட்டணும்? ஆமாம் தலைவா, இதுதான் தாடி. இது வந்து விக்கு மாதிரி, இது ஒட்டு தாடி. என்கிட்ட 2-3 தாடி இருக்குது. அதில் இது ஒன்று ஜெயிலர் தாடி. அதுக்கு வந்து இதுக்கு பேர் ஸ்பிரிட் கம்மு. ஸ்பிரிட் கம்மு இது 60 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது, 1000 ரூபாய்க்கு இருக்குது, 5000 ரூபாய்க்கு இருக்குது. நம்ம கம்மு 1200 ரூபா. ஏன்னா இதுதான் வந்து ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம் அதிகமாக வராது. அதனால் பிரிக்கும் போது ஈஸியாக வந்துடும். ஆமாம் ஆமாம். இது வந்து ஜெயிலருக்கான தாடி. ஆமாம் ஆமாம். இப்போ படையப்பாவுக்கு தனியாக வச்சுருக்கீங்க? படையப்பாவுக்கு தனி, பாஷாவுக்கு தனி, அண்ணாத்தைக்கு தனி, பேட்டைக்கு தனி, எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். சில நேரத்தில் 2-3 தாடியை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவோம். இது ரொம்ப முக்கியம். இது இங்கே ஒட்டுறது. இப்போ ஜெயிலர் ரெடி. அண்ணா ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. விகடன் டிவி சார்பாக பாண்டியராஜன் வந்து இந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை வந்து கெட்டப்லாம் போட வச்சு ஷூட் பண்ணி நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் விகடனுக்கு இந்த நேரத்தில் என்னை போன்ற அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.